ஆபரேஷன் சிந்தூர் என வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பெயரை சூட்டியவர், நாமகரணம் செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கான காரணம் உண்டு. ஏனென்றால் பெஹல்காம் தாக்குதல்ல தீவிரவாதிகள் பெரிதும் தாக்கியது, வீழ்த்தியது நமது அப்பாவி ஆண்களை, இந்திய ஆண்களை. ஸோ பெண்கள் விதவைகள் ஆனாங்க. ஸோ அவங்களுடைய கண்ணீருக்கு பழி தீர்க்க, அவங்களுக்கு நியாயத்தை நிலைநாட்ட ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம திரையில் இந்த லோகோவை கூட பார்க்கலாம். இந்த ஆர்மி லோகோவை வெளியிட்டிருக்கு. அந்த சிந்தூரில் கூட அது வந்து இந்த சிந்தூர் அப்படின்னு குறிக்கக்கூடிய குங்குமத்தை இந்த லோகோவாக வச்சிருக்கிறாங்க. சிந்தூர் என்பது குங்குமத்தை குறிக்கக்கூடியது. பெண்கள் கல்யாணம் ஆனப்புறம் குறிப்பாக வட மாநிலங்கள், தென்னகத்தில் கூட நெற்றியில் குங்குமம் விடுவாங்க இல்லையா, அதை குறிப்பது தான் சிந்தூர். ஸோ பெண்களுடைய துன்பத்துக்கு, பெஹல்காமில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய துன்பத்துக்கு பழி தீர்க்கவே சிந்தூர் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டது. இந்த பெயரை சூட்டியிருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பெயர் சூட்டல் ஒரு பக்கம், இந்த ஒரு 12-13 நாட்களாக பல்வேறு மட்டங்களில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்து பல உயர்மட்ட கூட்டங்கள் நடந்தன. கண்ணுக்கு தெரியாமல் லோக்கல் லெவல்ஸில், டாக்டிக்கல் லெவல்ஸில், இப்படி பல மட்டங்களில் இந்த ஆபரேஷன் மிக சீராக ஒருங்கிணைக்கப்பட்டு எந்த பிசரும் இல்லாமல் பாகிஸ்தான் இப்படியும் நம்மளை தாக்க போறாங்கன்னு எதிர்நோக்கி இருந்த சூழல்ல கூட அந்த மாதிரியான அவருடைய பதிலடிகள் இல்லை, இதுல பின்னடைவுகளை எல்லாம் சந்திக்காம ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருக்கிறது. நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. பெஹல்காம் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல ஒன்லைன். இப்போ நீங்க திரையில பார்க்கலாம், ஏற்கனவே ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி பார்த்தோம். இது வந்து ஆர்மி வெளியிட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர். அதில் வந்து 2 ஓ, ஒரு ஓ வந்து குங்குமத்தை குறிக்குது, அது வந்து பெண்களுடைய சிந்தூரத்தை குறிக்குது. அது சிந்தப்பட்ட ரத்தத்தையும் சேர்த்து குறிக்குது, வாங்கப்பட்ட பழியும் குறிக்குது. பாகிஸ்தானுடைய ஏற்பாட்டில் பெஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலால் பாதிப்புகள், உயிரிழப்புகள், குறிப்பாக ஆண்கள் உயிரிழந்து பல பெண்கள் விதவைகளான நிலையில் அவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பிரதமர் பெயர் வைத்த ஆபரேஷன் சிந்தூரால். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.